அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். நம்ம ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நிறைய கேள்வி நிறைய டவுட்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். இப்போது நான் அளவு எல்லாமே கரெக்டாக கீழே சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கான ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா 3/4 கிலோ அளவுக்கு நீங்கள் ப்ரௌனி செய்யாதீங்க. 1/2 kg நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அளவுகள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg கிடைக்கும். அளவுகள் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எனக்கு வந்து பிசு பிசு நான் இது ப்ரௌனி செஞ்சா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்க பாத்திரம் ஏதாவது வந்து தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிசு பிசுன்னு தான் வரும். நீங்கள் எடுத்திருக்க எந்த பாத்திரத்துலையுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா காஞ்சி க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி நல்லாவே வரும். இது ஃபஸ்ட்டு டிப்புங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாய்லரில் நான் வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன் சாக்லேட்டையும் பட்டரையும். கீழே வந்து அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். நல்லா சலசலன்னு கோச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆவிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே மெல்ட் ஆயிரும். இப்போது நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இது நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாக்லேட்டையும் பட்டரையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடணும். நீங்கள் கலந்து விட உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வரும், கனாஷ் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். பயப்பட வேண்டாம், நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டே தான் இருக்கேன். எதையுமே நான் கட் பண்ணாமல் தான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு ஷைனிங் ஆகுதா, இந்த மாதிரி வரணும். இதுக்கு பீட்டர் எதுவும் தேவையில்லை, ஹேண்ட் விஸ்கே போதும். இங்கே பாருங்கள், பட்டரும் சாக்லேட்டும் இந்தளவுக்கு நல்லா கலந்து ஒரு நல்ல பலபலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்க்கணும். நான் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன். நான் வந்து ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் சேர்த்து தான் நான் எப்போவுமே எடுப்பேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைப்பேன். நான் மிக்ஸி ஜாரும் கூட பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பார்த்திங்களா, சாக்லேட் பாருங்கள் எந்த அளவுக்கு பலபலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், மேலே ஷைனிங்காக இருக்கணும். பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் மிக்சியில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரும் நல்லா பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அளவுகள் எதுவுமே சொல்லலைன்னு பார்க்காதீங்க, கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கான ப்ரௌனி தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும், இப்படி கலந்து விடும்போது. இப்போது நம்ம சேர்த்த சர்க்கரையும் சாக்லேட்டும் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். விஸ்க் வச்சே பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஹேண்ட் பிளெண்டர் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சாக்லேட்டும் சர்க்கரையும் நல்லா கலந்து விடல அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணும்போது சர்க்கரை வந்து கீழே போய் தங்கிடும். இல்லை அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா கலந்து விடணும். இதையும் சில பேர் வந்து எனக்கு டவுட் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். இப்போ நான் ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌனி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாம் ஒன்று சேர் நல்லா கலந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போது நம்ம வந்து எக் சேர்த்து தான் ப்ரௌனி செய்கிறோம். எக்லெஸ் ப்ரௌனியும் நம்ம வேணும்னா நீங்கள் கீழே சொல்லுங்கள், அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம 3/4 கிலோ அளவுக்கான ப்ரௌனி தானே செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு 3 முட்டை தேவைப்படும். இப்போ முட்டை சேர்க்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திங்கன்னா உடனே சேர்க்காதீங்க, உங்களுக்கு நல்லா கலந்துட வரவே வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான முட்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்கி ரொம்ப நாள் ஆன முட்டையை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷான முட்டையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரௌனியில் கொடுக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி வரணும்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாகவே வரும். நல்லா கலந்து விடுங்க.
இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். ஒரு நல்ல கிளேஸ் வருது பாருங்கள் மேலே. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு கிளேஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இங்கே பாருங்கள் நல்லா கிளேஸ் ஆயிடுச்சா, நல்லா கலந்து விட்டாச்சு முட்டையும். இதுக்கப்புறம் மைதா மாவு தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். எனக்கு கேட்ட கஸ்டமர் பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம வீட் ஃப்ளாரையும் செஞ்சிட்ருக்கோம், ராகி ஃப்ளார்லேயும் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து செஞ்சிடலாம். நம்ம எடுத்திருக்க பாத்திரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. எந்த பாத்திரத்துலையுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரௌனி கரெக்டாக வரும். இது கூட 1.5 மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். 1.5 மூடி அப்படின்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலந்து வரது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கலந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கலந்து வரதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கெட்டியாகும், அப்போ கலந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மேலே வந்து நல்லா கிளேஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. மேலே வந்து கிளேஸ் வரணும், அது வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்து விட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரௌனி நல்லா வராது. இங்கே பாருங்கள் கிளேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு நல்லா கலந்து விட நல்லா கிளேஸாக இருக்கும், பார்க்கும்போது அப்படி நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ நமக்கு ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம டின்னுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்குலர் டின் எடுத்திருக்கேன். எல்லா மாவுமே இதில் சேர்த்துடலாம். கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு டேப் பண்ணக்கூடாது. ப்ரௌனியை வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு விடணும். டேப் பண்ணிங்கன்னா சக்கரை வந்து கீழே போய் உட்காந்துக்கும். இப்படி எடுத்து விடணும் ஏர் பபிள்ஸ் எல்லாம் நான் செய்கிற மாதிரியே. இது ஒரு கஸ்டமர் தான் கேட்டிருந்தாங்க. 3/4 கிலோ வந்து சாக்லேட் நட்ஸ் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுதான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நட்ஸ் சேர்த்துருக்கேன். டாப்பிங் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் ப்ளெயினாக கூட விடலாம். நம்ம பார்த்திங்கன்னா நட்ஸ் நிறையாவே சேர்த்துருக்கோம். அதே மாதிரி சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா நிறையாவே சேர்ப்போம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நட்ஸ் சேர்த்துருப்போம். எல்லா இடத்துலையும் நட்ஸ் இருக்க மாதிரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சாக்லேட் எடுத்திருக்கேன், சாக்கோ சிப்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் சாக்கோ சிப்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம், எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு முதவே 10 நிமிஷத்துக்கு. இப்போ என்னோடய அவனில் பார்த்தீங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 180 வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து மேலெல்லாம் கருகின மாதிரி ஆயிரும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வைப்பேன். பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ் தான் வைப்பேன். டைம் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வைப்பேன். நம்ம செஞ்ச டின்னை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஆன் பண்ணிடலாம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர்லேயும் பார்த்திங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் வந்து தாராளமாகவே ஆகும் 1/2 kgக்கு. உங்களோட அவனை பொறுத்து நீங்கள் வந்து டைமை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், பக்கத்துலேயும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு மேலே க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது கஸ்டமருக்காக செஞ்சது அப்படின்றதுனால உங்களுக்கு பிச்செல்லாம் காமிக்க முடியாது. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக சூப்பராக க்ரிங்கிள் டாப்போட வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மகிட்ட ப்ரௌனி வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிங்கிள் டாப்பும் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.